ஆகிய தேவதேவர் பிடித்த போதில் ஒழுத்த சேனிலம் காவல் மாமுடி சூடு பேரெழில் காணலாம் எனும் ஆசைக்கும் பாவை மார்முகம் என்ன முன்ன மலர்ந்த பாச பங்கைய ராசி தாமரைகள் மலர்ந்தன மூவராய் மூலமதாகி சிவன் விஷ்ணு பிரம்மாவாகவும் அவர்களுக்கு மூலமாகவும் இருக்கிய தேவதேவர் பிடித்த மகாதேவன் பிடித்த போர்வில் ஒடித்த சேவகன் வீரன் சேண்டிலம் பெரிய நிலத்தை காவல் மாமுடி சூடு பேரெழில் காணலாம். அவன் மாமுடி புனைகின்ற திருக்கோலத்தை காணலாம் என்றும் ஆசையால் பாவைமார் முகம் மலர்ந்ததை போல பங்கைய வரிசைகள் மலர்ந்தன. இன்ன வேலையும் ஏழு வேலையும் ஒத்த போல இறைத்தெழுந்து அன்ன மாநகர் மைந்தன் மாமுடி சூடும் வைகலிதான் என துண்ணு காதல் துறப்ப வந்தவை சொல்லலாம் வகை எம்மனோர்க்கு உன்னலாவன அல்ல எண்ணினும் குற்ற பெற்றி உணர்த்துவான். சொல்ற இன்ன வேலையும் ஏழு வேலையும் ஒத்த போல விரைந்தெழுந்து. இப்படிப்பட்ட சமயத்திலே ஏழு கடலும் ஒன்றாக சேர்ந்து எழுந்ததை போல அந்த அயோத்தி மாநகரத்திலே இறைந்து எழுந்து அன்ன மாநகர் மைந்தன் மாமுடி சூடும் வைக வைகல் இதாம் இந்த பகல் இதுவாம் காலை இதுவாம் என துண்ணு காதல் துறப்ப ஆசை தூண்ட வந்தவை சொல்லலாம் வகை அவர்கள் வந்த விதத்தை சொல்லுகின்ற வகை எம்மனோருக்கு என்ன மாதிரியான அற்ப சக்தி உள்ளவர். இவரு ரொம்ப அற்ப சக்தி உள்ளவர் பாருங்க. எம்மனோருக்கு உள்ளலாவன அல்ல, யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னாலாம் அதெல்லாம் பெரிய ஆளுங்க, பெரிய கவிஞர்கள்லாம் சொல்லிக்கிறோம் ஒரு அவையடா சொல்லிக்கிறோம். என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இருந்தாலும் என் சக்திக்கு ஏத்த மாதிரி சொல்ல உற்ற வெற்றி உணர்த்துவான். எனக்கு என்னுடைய புத்திக்கு எட்டின வரைக்கும் சொல்றேன். இப்ப மக்கள்லாம் பட்டாபிஷேகம் நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு யாருக்கும் இது நடந்து தெரியாது. அதனால அவங்களுடைய அந்த சந்தோஷம் அதெல்லாத்தையும் சொல்லக்கூடிய குஞ்சர மனையா சிந்தைகள் இளையா பஞ்சினை அணிவார் வாழ்வளை தெரிவார் அஞ்சனம் என வாழ் அம்புகள் இடையே நஞ்சினை இடுவார் நாள்மலர் நுழைவார். இந்த இடம் பூரா பாருங்க சந்த விளையாட்டா இருக்கு. எந்த இடத்துல மக்கள் சந்தோஷப்படுற இடம் இது ஆரம்பத்துல அப்படி இல்லை. அவங்க ரெண்டு பேரும் பேசியிருந்தாங்களே, அப்ப இந்த சந்தத்தெல்லாம் காணும். பாருங்க எப்படி சந்தமும் பாவமும் எப்படி கை கோக்குறதுங்கிறது பார்த்தா கத்துக்கணும். குஞ்சர மனையா சிந்தைக்குள் இளையா யானையை போன்ற மைந்தர்கள் ஆடவர்களின் மனத்தை கவர்ந்த பெண்கள் பஞ்சினை அணிவார். காலிலே செம்பஞ்சி குழம்பை தீற்றிக் கொள்வார்கள். பால் வளை தெரிவார். வெண்சங்கு வளைகளை தேர்ந்தெடுப்பார்கள். அஞ்சனம் என வாழ் அம்புகள் இடையே நஞ்சினை இடுவார். மை என்கின்ற பெயரிலே அந்த வாழ் போன்ற கண்களிலே விஷத்தை தீட்டுகிறார்கள். நாள் மலர் புனைவார். புதிய மலரை புனைந்து கொள்வார்கள். நான் கண்ணுனே சொல்லல. அஞ்சனம் என வாழ் அம்புகள் இடையே சொல்லல. இந்த கத்தி நுனியில போதாது. அப்புறம் இந்த வளைங்கிற வார்த்தைக்கு நீங்க சங்கோடையர்னு சொன்னீங்க. அங்கேயும் சங்கோடையர் தான் போட்டிருக்கேன். பட் சங்குங்கிற வார்த்தை அங்க இல்லையே. அப்பெல்லாம் எல்லா வளையும் வெள்ளை நிறத்தினால அது சங்கோடையர். வெள் வளைனாலே அது சங்கு வளை, முத்து வளையா இருக்கலாம். பெரும்பாலும் சங்கு வளை. சாதாரண சங்கருப்பது எங்களுக்கு சங்கர பேரு சொல்றாங்க. தமிழகத்துல சங்கு வளை நிறைய இருக்கு. இப்ப அது இல்லாம போச்சு. ஆனா பெங்கால்ல
எல்லா பெண்களும் அழுது. பொங்கிய உவகை வெள்ளம் பொழிதர கமலம் பூத்த சங்கையில் முகத்தார் நம்பி தம்பியர் அணையரா செங்கையல் நரவம் மாந்தி கழிப்பன சிவனும் கண்ணா குங்குமச் சுவடு நீங்கா குவவுத்தோள் குமரரெல்லாம். நகரத்தோரோட மகிழ்ச்சியை சொல்றார். பொங்கிய உவகை வெள்ளம் பொழிதர கமலம் பூத்த சங்கையின் முகத்தார் நம்பி தம்பியர் அணையரான. மனசுல பொங்குகின்ற மகிழ்ச்சியின் வெள்ளம் வெளியே தோன்றி பொழிய தாமரை போல பூத்த சங்கை. சங்கைக்கு நிறைய அர்த்தம். சாத்திரம் போல தேடினேன் அங்கே சங்கை இல்லாதன சங்கையா. பாரதி பாட்டு கண்ணன் பாடல்கள் வரும். சாத்திரம் பல தேடி கண்ணனின் சத்குரு சாத்திரம் பல தேடினேன் அங்கே சங்கை இல்லாத சங்கையா. இதை எங்கும் வரையறையா இவர் சங்கை இல்லாத நிதியெல்லாம் நம்மை சார்ந்தது வாழ்த்து மன்னர்கள். இதை எங்கும் வரையறையா சங்கை. அங்கேயும் ஒரு சங்கை இருக்கு. முதல் சங்கை சங்கை இல்லாதன சங்கையாம் கணக்கில்லாதவன் குற்றமாம் சந்தேகத்துக்கு இடமையா உடையவாம். சங்கை இல்லாத கணக்கில்லாத ஜனசங்கைன்னு சொல்லுவாங்க. சங்கியா ஜனசங்கியா சங்கியாங்கிற சொல்லுடைய தமிழ் வடிவம். இந்த சங்கைக்கு வந்து பல இடங்களில் பல பொருள் வரும். இந்த இடத்துல குற்றம் இல்லாத முகத்தை உடையவர்கள். அந்த இளைஞர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ராமனுடைய அனுஜர்களை போல தம்பிமாரை போல. ராமனுடைய தம்பிமார்கள் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்களோ அவ்வளவு சந்தோஷமா இருந்தார்களோ இளைஞர்கள். செங்கையன் நரவம் மாந்தி கழிப்பென சிவக்கும் கண்ணா. அதாவது ஆற்று வெள்ளத்துல தேன் சிந்தி கொண்டு ஓடுகிறது. அந்த நரவத்தை மாந்திய மீன்கள் உடல் சிவக்கின்றன. அதாவது ஒரு டிரான்ஸ்பேரண்ட் மீன்னா அதுக்குள்ள தேனை குடிச்சதுன்னா அது சிவந்து தோணும் இல்லையா? அந்த மாதிரியான கண்களை உடைய பெண்களுடைய குங்குமச்சுவடு நீங்கா குங்குமத்தோள் குமரர் தான். அவர்களுடைய தோள்கள்லாம் பெண்கள் தழுவிய குங்குமச்சுவடு இன்னும் தீரல. குளிக்க போல குடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வந்து கேட்டீங்கன்னா போறது என்ன என்ன இல்ல இல்ல இப்ப கிளம்பி வராங்க சரி குடிச்சு போகும்போது ஒரு தடவை தழி அனுப்புறாங்க. குங்கும சுவடு நீங்க குவத்தோள் குமரர். இங்க வந்து மீன் பேரே கயல்னு இருக்கு. அது வந்து இயல்பாவே சிவந்த மீன் போல செங்கையல் நரவு அருந்திய அப்படின்னு சொல்றாங்க. அது அப்புறம் நரவு அருந்திய கழிப்பு அது பெண்களுக்கு. செங்கையல் நரவம் மாந்தி கழிப்பு. கழிப்புனா களி. கள் உண்டது களி. சிவனும் கண்ணார்னா சிவந்த கண்கள். இங்க வந்து சிவக்கும் கண்ணார். இதுல மாதவர்கள் கற்பின் மிக்கார் கோசலை மனத்தை ஒத்தார் வேதியர் வசித்த நொத்தார் வேறுள்ள மகளிர் எல்லாம் சீதையை ஒத்தார் அண்ணார் திருவினை ஒத்தார் அவ்வூர் சாதுகை மாந்தர் எல்லாம் தயரதன் தன்னை ஒத்தார். நல்ல பாட்டு. இது அடிக்கடி கோட் பண்ண. இது கம்பரசத்துல ஒரு டோஸ். கம்பரசத்துல ஒரு டோஸ். அதாவது சீதை வந்து குலமகள் அல்லல் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு டோஸ். எவ்வளவு பொய்யான திரிக்கப்பட்ட டோஸ் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். மாதர்கள் கற்பின் மிக்கார் கோசலை மனத்தை ஒத்தார் வேதியர் வசிட்டன் ஒத்தார் வேறுள்ள மகளிரெல்லாம் சீதையை ஒத்தார் அந்நாள் திருவினை ஒத்தார் அவ்வூர் சாதுகை மாந்தர் எல்லாம் தயரதன் தன்னை ஒத்தார். அதாவது ஒவ்வொருத்தருடைய சந்தோஷமும் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு சொல்றேன். அவ்வளவுதான். மாதர்கள் கற்பின் மிக்கார் கற்புடைய மாதர்கள் எல்லாம் கோசலை மனத்தை ஒத்தார். கௌசல்யுடைய மனம் எப்படி இருக்கும்? தன்னுடைய மகனே அரசனாக போறான் அப்படிங்கிற மாதிரி தாய் மாதிரியான வயசுல தாய்மார்கள் பெண்கள்லாம் அப்படின்னு நினைச்சான். வேதியர் வசிட்டன் ஒத்தான். உள்ள வேத பண்டிதர்கள் எல்லாம் நம்முடைய சிஷ்ய ஒருத்தன் அரசனாக போறான்.
வசிஷ்டனுடைய சீடன் ராமன். நம்ம கிட்ட படிச்ச ஒருத்தனே ராஜாவாக போறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மகிழ்ச்சி இருக்குது. வேறுள்ள மகளிர் எல்லாம் சீதையை ஒத்தான். அதாவது மாதர்கள் கற்பிமிக்கார் அப்படின்னு சொன்னா வயது சென்ற மகளிர்னு அர்த்தம். இளம் பெண்கள்னு அர்த்தம் இந்த இடத்துல. இளம் பெண். வேறுட அப்படின்னு சொன்னா இளம் பெண்கள். இளம் பெண் அது வந்து கற்பிலிருந்து வேறுபட்ட மகள் இல்ல, அது திரிக்கப்பட்ட பொருள். வேறுள்ள மகளிர்னா மற்ற அவங்க வயசானவங்க, இது இளம் பெண். இளம் பெண். இளம் பெண்கள் சீதையை ஒத்தான். தன்னுடைய புருஷனே அரசனாக போறான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்திக்கும் சந்தோஷம் ஏற்படுது. அந்நாள் திருவினை ஒத்தான். சீதையுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும்? அவளுக்கு அவன் மகாலட்சுமி மாதிரி ஆயிட்டான். அவ்வூர் சாதுகை மாந்தர் எல்லாம் தயரதன் தன்னை. சாதுகை மாந்தர் அப்படின்னா அதுக்கு 2-3 அர்த்தங்கள் இருக்கு. இதை பத்தி ஒரு பெரிய கட்டுரையே வந்து வையாவில் பிள்ளை எழுதியிருக்காரு. நம்ம ஸ்ரீரங்கம் மோகனரங்கன் கூட சாதுகை மாந்தர் அப்படின்னு ஒரு பெரிய கட்டுரையே எழுதியிருக்காரு. இதுல என்ன பொருள் கொடுத்திருக்காருன்னா, சாது கை மாந்தர் அப்படின்னா நல்ல குணம் கொண்ட ஒழுக்கத்தை உடைய ஆண்கள். அவங்க எல்லாரும் தயரதன் தன்னை ஒத்தார். தசரதனுக்கு எப்படி தன்னுடைய மகனே அரசாள போறான் அப்படிங்கிற மாதிரி வயதான பெண்கள் கோசலையை ஒத்தார்கள், இளம் பெண்கள் சீதையை ஒத்தார்கள், முதிர்ந்தோர்கள் வேதியர்கள் வசிஷ்டரை ஒத்தார்கள், முதியவர்கள் பெரியவர்கள். சாதுகை மாந்தன்றதுக்கு அந்த ஊரில் உள்ள சாதாரண மக்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் அவர் எடுக்கிறார். அது ஏதோ ஒரு சாதுகை மாந்தர்னா எல்லா நிலையிலையும் உள்ள ஆர்டினரி பீப்புள், காமன் ஃபோக் அப்படிங்கிற அர்த்தம் அவர் எடுத்துக்கிறார். சாதுகைகள் மற்றவர்கள், வயதுல பெரியவர்கள், வயதுல மூத்தவர்கள். இளங்குமரர்கள் தான் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல தம்பி மாதிரி இருக்காங்க. இமிழ்திரை பறவை ஞானம் எங்கனும் வறுமை கூற உமிழ்வது ஒத்து உதவு காதல் உந்திட வந்தது அன்றே குமிழ்முலை சீதை கொண்கண் கோமுடி புனைதல் காண்பான் அமிழ்துணக் குழுவுகின்ற அமரரின் அரச வெள்ளம். அமரரின் குழுவுகின்ற அரசரே சொல்லுங்க. இது அரசர்களுடைய வெள்ளம் வந்துருது. அதுக்குள்ள விஷயம் பரவி அரசர்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. ஓலை அமைச்சிட்டாரு. ஆமா. சோ அதுக்கு எப்படி அந்த கூட்டம் எப்படி இருக்குன்னா, இமிழ்திரை பரவல் அடிக்கின்ற ஒலிக்கின்ற அலைகள் கொண்ட கடல்கள், கடல் ஞானமெங்கனும் வறுமை கூட. ஞானமெங்கனும் எல்லா இடமும் காலியா போச்சு. காலியாரா மாதிரி உமிழ்வதொத்து உதவு காதல் உந்திட வந்ததன்றே. வறுமை கூற உமிழ்வதொத்த எல்லாத்தையும் அப்படி you suck in one place and வெளிப்படுவது போன்ற விருப்பம் உந்திட காதல் உந்திட விருப்பம் மிக வந்தது. எது வந்தது? குமிழ் முலை சீதை கொண்கண், குமிழ் போன்ற முலைகளை கொண்ட சீதையினுடைய கொண்கண் கணவன், சீதை கணவன் கோமுடி புனைதல் காண்பான். அவன் ராஜ பட்டாபிஷேகம், கோமுடி அரசனுக்கான மணிமுடி, புனைதல் காண்பான், புனைவதை காண்பதற்காக வந்த அந்த கூட்டம் அமிழ்துண குழுகின்ற அமரரை. அமிர்தம் சாப்பிடுறதுக்காக எப்படி எல்லா தேவர்களும் ஆர்வத்தோடு வந்தார்களோ அதுபோல அமிழ்துண குழுகின்ற அமரரின் அரச வேண்டாம். அவர்கள் ஓடி வந்த மாதிரி இந்த கூட்டம். பாகியல் பவளச் செவ்வாய் பனைமுலை பறவை அல்குல் தோகையர் குழாமும் மைந்தர் சும்மையும் துவன்றி எங்கும் ஏகுமின் என்று இடையிடை நிற்றல் அல்லால் போகில மீளகில்லா பொன்னகர் வீதியெல்லாம். ஒரே கலைபரமா இருக்கு. தெருக்கள் எல்லாத்தையும் எப்படி இருக்கு? பாகியல் பவளச் செவ்வாய், பாகு போன்ற பவளம் போன்ற சிவந்த நிறத்தை கொண்ட பனைமுலை பருத்த கணங்களை, பறவை அல்குல் பரந்த அல்குலையும் உடைய தோகையர் மகளிர், தோகையர் குழாமும் அவங்களுடைய கூட்டம், மைந்தர் சும்மையும் ஆடவர்கள் கூட்டம், எங்கும் துவன்றி எங்கும் துவன்றி எல்லா இடத்திலையும் நெருங்கி, ஏகும்
நடப்பா நட சொல்லிட்டு இடையிடை நிற்றல் ஆள் சொல்றது ஆள் நின்று போங்க அப்படின்ட்டு அவங்க நின்று இடையிடை நிற்றதெல்லாம் போகிட. ஆனா எங்கேயும் போக மாட்டாங்க. மீளகில்லா போக வேண்டும் என்ற எண்ணத்தை ஒழிக்கணும் இல்லை. பொன் நகர் வீதி எல்லாம் இந்த நகருடைய வீதி எப்படி இல்ல அவர் சொன்ன அந்த ஜரகண்டி ரொம்ப பொருத்தமா இருக்கு. பக்கத்துல போன அப்புறம் வந்து யாரும் போக மாட்டாங்க, கேட்கும் போங்க போங்க போங்க, ஆனா யாரும் போக மாட்டாங்க. எல்லாரும் they will try to spend more time. வேந்தரே பெரிதென்பாரும் வீரரே பெரிதென்பாரும் மாந்தரே பெரிதென்பாரும் மகளிரே பெரிதென்பாரும் போந்ததே பெரிதென்பாரும் புகுவதே பெரிதென்பாரும் தேர்ந்ததே தேரினல்லால் யாவரே தெரிய கண்டார். இந்த கூட்டத்துல யாரு அது ஒரு பட்டிமன். வேந்தரே பெரிதென்பாரும் அரசர்கள் கூட்டம் தான் ஜாஸ்தியா வந்து. வீரரே பெரிதென்பாரும் மாந்தரே பெரிதென்பாரும் ஜனக்கூட்டம் ஆடவர்கள் நிறைய சாதாரண மக்கள் வந்து. மகளிரே பெரிதென்பாரும் இல்ல பெண்கள் கூட்டம் தான் ஜாஸ்தியா இருக்கு எங்க பார்த்தாலும். போந்ததே பெரிதென்பாரும் வெளியூர்ல இருந்து ஜனங்கள் தான் ஜாஸ்தி. புகுவதே இருக்குப்பா, வரப்போற கூட்டம் இருக்கு பாரு, அதுதான் இதோட ஜாஸ்தி. தேர்ந்ததே தேடி நல்லால், அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்றது யாவரே தெரிய கண்டார். முழுக்க கண்டவர்கள் அவர் சொன்ன மாதிரி அந்த தோல் கண்டார் தோலை கண்டார் பாட்டோட ஒப்பிட்டு வைக்கலாம். இன்னொன்று வந்து என்னன்னா, இன்னைக்கும் வந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்ததுன்னா அடுத்த நாள் பேப்பர்ல வரும்போது இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எவ்வளவு ஆண்கள் எவ்வளவு பெண்கள் வெளியூர்ல இருந்து வந்தவங்க எவ்வளவு பேர், அந்த மாதிரி ஒரு தகவல், அந்த மாதிரி ஒரு நீல நிற பட்டு புடவையும் அதே நேரத்தில் இல்ல ஒரு பெரிய திருவிழா கூட்டம் எப்படி இருக்கும், ரொம்ப அழகா இருக்கு. குவளையின் எழிலும் வேலின் கொடுமையும் குழைத்து கூட்டி திவளும் அஞ்சனமென்று ஏய்ந்த நஞ்சினை தெரிய தீட்டி தவளவன் மதியுள் வைத்த தன்மைசால் தடங்கண் அல்லார் துவளு நுண் இடையாராடும் தோகையம் குழாத்தில் தொக்கார். இது மகளிர் கூட்டம். மகளிர் கூட்டத்துல வர்ணிக்கிறதுல கம்பெனிக்கு எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. பல பாடல்களை பார்த்துருக்கோம். அதனால குவளையின் எழிலும் குவளை மலருடைய அழகும் வேலின் கொடுமை எதையும் எடுத்து குழைக்கிறது, ரெண்டையும் குழைத்து கூட்டி குவளையின் எழிலும் வேலின் கொடுமையும் குழைத்து கூட்டி சிவனும் அஞ்சனம் என்று ஏய்ந்த மெல்லிய அஞ்சனம்னா மை என்று சொல்லக்கூடிய நஞ்சினை தெரிய தீட்டி ரெண்டையும் போட்டு கலக்கிறதுல கொஞ்சம் அந்த மைங்கிற விஷத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அது ஏற்கனவே அந்த கண்ணுல அழகும் தவள ஒன் மதியுள் வைத்த இது எல்லாத்தையும் அழகா ரெடி பண்ணி ஒரு பேஸ்ட் பண்ணி அதை சந்திரன்ல கொண்டு போய் வச்சா எப்படி இருக்கும். அந்த மாதிரி வெண் படலத்துல அந்த கருவி தவள ஒன் மதியுள் வைத்த தன்மை சார் அப்படி வைத்தது போன்ற தடங்கள் நல்லா பெரிய கண்களை உடைய முகம் மதி கண்கள் இந்த அப்படின்னு முகம் மதி கண்கள் அந்த துவளும் நுண்ணிடையாரோடும் ஆடும் தோகை அங்குழாத்தில் தொக்கார். ஆடுகின்ற அழகிய மயிர் கூட்டம் போன்ற அந்த கூட்டத்திலே நெருங்கி போனார். தொக்கார்ல நெருங்கி ஆடும் தோகைங்கிறது ஆடு மயில் கூட்டத்தை போல, மயில் போல அழகு, ஆடு மயில் அழகு கூட்டத்தை போல பெண்கள் வந்து தோன்றார்கள். எப்படிப்பட்ட கண்களை உடைய பெண்கள்? மாதவி பொன்மயிலாளுக்காக வாலியை திட்டக்கூடாது, கம்பெனி எழுதிருக்கேன். இது வாலிக்கு டிஃபென்ஸ் அப்பா. நீங்க பாரதிக்கு பயன்படுத்துறீங்க. அடங்கு கொல் ஆய்மையில் கொல்லோ தெனங்குழை மாதர்கள் முதல்ல இல்ல அது ஒரு சர்ச்சையாச்சு. பெண்மயிலுக்கு தொகை கிடையாது. இவர் பெண்மயில்னு சொல்லுறீங்க, அது அது மாதவி பொன்மயிலாள் பொன்மயிலாள் தான். தொகை விருத்தாள்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆண்மயில் ஆயிடும். அப்படி வந்து இது பண்ணாங்க. சங்க காலத்திலேயே எப்பவுமே தோகைன்றது பெண்களுக்கு தான்.
நலங்கிளர் பூமி என்னும் நங்கையை நருந்துழாயின் அலங்கலான் புணரும் செல்வம் காண வந்தடைந்திலாதார் இலங்கையின் நிருதரே இவ்வேழுலகத்து வாழும் விலங்கலும் ஆசி நின்ற விடா மத விலங்கலேயால். நலங்கிளர் பூமி என்னும் நங்கையை நருந்துழாயின் அலங்கலான் புணரும் செல்வம் காண வந்து அடைந்திலாதார் இலங்கையின் நிருதரே இவ்வுலகேழு உலகத்து வாழும் விலங்கலும் ஆசை நின்ற விடா மத விலங்கலுமே. அந்த ராமன் முடிசூட்டும் விழாவுக்கு வராதவர்களா யார்? That is easy to count. அது ஈஸியா சொல்லிடலாம். யாருன்னா இலங்கையின் நிருதரேயும். இந்த லங்காபுரியில இருக்காங்க ராட்சசங்க, அவங்க வரல. ஏழு உலகத்து வாழும் விலங்குகள், இந்த ஏழு உலகத்திலும் இருக்கின்ற மலைகள்லாம் வரல. ஆசை நின்ற விடா மத விலங்கல் எண் திசை யானைகளும் வரல, அட்ட திக்கஜங்களும் வரல. இந்த இதுக்கு யார் யாரெல்லாம் வரல அப்படின்னு சொன்னா, இலங்கையின் நிருதர் வரல, மலைகள் வரல, அட்ட திக்கஜங்கள் வரல. அவ்வளவுதான், பாக்கி பேர்லாம் வந்தாச்சு. சந்திரர் கோடி என்ன உயர்வு நவிழ்ச்சி. அத்தனையும் ஒரு இதுக்கு தானே பில்டப். இது அத்தனையும் ஒரு டிராஜிக் எண்டுக்கு தானே ஒரு பில்டப். இது அத்தனையும் சந்திரர் கோடி என்ன தரளவெண் கவிகையோங்க அந்தர தன்னமெல்லாம் ஆர்ந்தன கவரிதுண்ண இந்திரர் கோமைசாலும் இருளில கிழவரெல்லாம் வந்தனர் மௌலி சூட்டும் மண்டபம் மரபின் புக்கார். மண்டபம் மரபின் புக்கார். சந்திரர் கோடி என்ன, கோடி சந்திரர்களை போல தரள வெண் கவிகை ஓங்க, முத்து வெண்கொற்ற குடைகள், முத்துக்களாலான வெண்கொற்ற குடைகள் ஓங்கவும், அந்தரத்து அன்னமெல்லாம் ஆர்ந்து என ஆகாயத்துல அன்னபட்சிகள் நிறைந்ததை போல இந்த முத்துக்குடைகள், முத்து வெண்குடைகள் ஓங்கி நிற்கவும், இந்த கவரி துண்ண கவரி வீசப்படவும், துண்ண நெருங்க அப்படின்னு அர்த்தம். இந்திரருக்கு ஓமைசாலும் இரு நில கிழவர் எல்லாம், நிறைய ராஜாக்கள், இந்திரனை போன்ற ஏராளமான அரசர்கள் வந்தனர். மௌலி சூட்டும் மண்டபம் தண்ணி, திருமூடி சூட்டுகின்ற மண்டபத்துக்குள்ள எல்லாரும் வந்து உட்கார்ந்து அவங்க சீட்ல உட்காண்டாங்க. முற்பயந்தெடுத்த காதல் புதல்வனை முறையினோடும் இப்பயன் சிறப்பிப்பாரின் ஈண்டிய உவகை துண்ட அற்புதன் திருவைச் சேரும் அருமணம் காணப்புக்கார் நற்பயன் தவத்தில் வைக்கும் நான்மறை கிழவரெல்லாம். நான்மறை கிழவர்கள்லாம் எப்படின்னா, தனக்கு பிறந்த குழந்தைக்கு, தன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்கும் போது என்ன மாதிரியான மனநிலையில வருவாங்களோ அவ்வளவு சந்தோஷத்தோட வந்தாங்க. முன் பயந்து எடுத்த காதல் புதல்வர், முன்னால தனக்கு பிறந்து தான் வளர்த்த தன்னுடைய நேசம் நிறைந்த மகனை முறையினோடும் முறையாக இல் பயன் சிறப்பிப்பார், திருமணம் செய்து வைப்பார். ஈண்டிய, அப்படிப்பட்ட உவகை, ஈண்டிய உவகை, சேர்ந்த உவகை, ஒன்று திரண்ட உவகை தூண்ட, அப்படிப்பட்ட உவகை அவர்களை தூண்ட அற்புதம் திருவைச் சேரும் அருமணம் காணப்போக்கார். ராமனாகிய அற்புதன் நிலமாகிய திருவை சேருகின்ற அருண் மனத்தை காணப்போக்கார். யார்? நற்பயன் தவத்தின் துய்க்கும், நற்பயன் தவத்தின் உய்க்கும் நான்மறை கிழவர்கள், வேதிகர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தார்கள். விண்ணவர் விசும்பு தூர்த்தார் விரிதிரை உடுத்த கோல மன்னவர் திசைகள் தூர்த்தார் மங்களம் இசைக்கும் சங்கம் கண்ணகைகள் முரசின் கோதை கண்டவர் செவிகள் தூர்த்த எண்ணரின் கனகமாறி எழுதிரை கடல்கள் தூர்த்த. விண்ணவர் விசும்பு தூர்த்தார். விண்ணவர்கள் எல்லாம் விசும்பிலே அடைத்துக் கொண்டு நிற்பதனால விசும்பில இடையிலாம தூர்த்து விட்டார்கள். விரிதிரை உடுத்த கோல மன்னவர் கடல் சூழ்ந்த
மண்ணுலகத்திலே இருப்பவர்கள் திசைகள் தூத்தார். அவன் திசையெல்லாம் நிரப்பிட்டாங்க. மங்களம் இசைக்கும் சங்கர் கண்ணகன் முரசின் ஓதை கண்டவர் செவிகள் தூத்த. அங்க வந்து நிகழ்ச்சியை காண்பதற்காக வந்திருக்கின்ற அவர்களுடைய செவிகளை அந்த பேரிகையின் ஒலி தூத்தது. இல்ல கண்டகர்னு அந்த அர்த்தமா வரும். கண்ணகன் முரசின் ஓதை. கண்ணகன் ஞாலம். கண்டவர் செவிகள், கண்டவர்களுடைய செவிகளை, கண்டவனுடைய செவிகளை கேட்டவர் அல்ல, நிகழ்ச்சியை நிகழ்ச்சியை கொண்டு கூட்டுக்கோங்க. எண்ணரும் கனகமாரி எழுதிரை கடலும் தூர்த்த. அது சொன்ன தானம் செய்யறாங்க இல்லையா, பொன் தானம், பொன் மழை பெய்கிறாங்க, எல்லாரும் தானம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கின்ற பொன்னின் அளவு கடலை தூர்த்து விட்டது, எழுதிரை கடலை தூர்த்து. அவ்வளவு தூரம் எல்லாம் தானங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, பிரமாதமான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூர்த்த வருது. இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டுடைய குளங்களை தூர்த்தாங்க. விளக்கொளி மறைத்த மன்னர் மின்னொளி மகுடகோடி துளக்கொளி விசும்பின் ஊரும் சுடரையும் மறைத்த சூழ்ந்த அளக்கர்வாய் முத்த மூரல் முருவலார் அணியின் சோதி வளைக்கலாம் என்று அவ்வானோர் கண்ணையும் மறைத்த அன்றே. விளக்கொளி மறைத்த மன்னர் மின்னொளி மகுடகோடி துளக்கொளி விசும்பின் ஊரும் சுடரையும் மறைத்து சூழ்ந்த அளக்கர்வாள் முத்தமூரல் முருவலார் அணியின் சோதி வளைக்கலாம் என்று அவ்வானோர் கண்ணையும் மறைத்தது. அது மன்னர்களுடைய உடலில் உள்ள இயற்கையான தேஜஸானது, அதுவும் அவருடைய மகுட கோடியின் மகுடங்களின் மின்னுகின்ற இன்னும் கோடான கோடி மணிகளின் துளக்கும் ஒளி, விட்டு விட்டு ஒலிக்கின்ற, விட்டு விட்டு ஒளி சிந்துகின்ற ஒளி விசும்பின் ஊரும் சுடரையும் மறைத்து, சூரியனை மறைத்து சூழ்ந்த. இல்ல இது வந்து A greater B greater than Cங்கிற மாதிரி அவங்க உடம்போட தேஜஸ கிரீடத்தோட ஒளி மறைச்சது, கிரீடத்தோட ஒளி வந்து சூரியனை மறைச்சது. அளக்கர்வாழ் முத்த மூரல் முருவலார், கடலிலே வாழ்கின்ற முத்துக்களை போன்ற பற்களை உடைய பெண்கள், புன்சிரிப்பை உடைய பெண்கள், அந்த புன்சிரிப்பின் சோதி பூமியெல்லாம் வளர்ச்சி, தேவர்களுடைய வானலோகத்தையும் வளைக்கலாம் என்று அங்க அவர்களுடைய கண்ணையும் மறைத்தலாம். இந்த பல் பிரகாசம் ஆயது ஒரு அமைதியின் கண் ஐயனை மகுடம் சூட்டருக்கு ஏயும் மங்களங்கள் ஆன யாவையும் கொண்டு தூய நான்மறைகள் வேத பாரகர் சொல்ல வாயில்கள் நெருக்கம் நீங்க மாதவன் கிழவன் வந்தான். ஆயதோர் அமைதியின் கண், அமைதினா அந்த பொழுதில் ஆயதோர் அமைதியின் கண், அந்த பொழுதிலே ஐயனை மகுடம் சூட்டற்கு, ராமனை மகுடம் சூட்டுவதற்காக ஏயும் மங்களங்களான யாவையும், மங்கள பொருள்கள் எல்லாத்தையும், அந்த கலசம் அது இது சாஸ்திரிகள் எடுத்துட்டு வருவார்ல, ஏயும் மங்களங்களான யாவையும் இயைய கொண்டு பொருத்தமாக எடுத்துக்கொண்டு தூய நான் மறைகள் வேத பாரகர் சொல்ல, வேத பாரகர்னா வேத பண்டிதர், பாரகர் வேதங்களை நன்கு கற்ற தூய நான் மறைகள், தூய்மையான 4 வேதங்களை மாறல் சொல்ல தொல்லை வாயில்கள் நெருக்க, பழைய வாயில் உள்ளவர், பழைய தொன்மையான வாயில்களில் உள்ளவர் நெருக்கத்தை விட்டு வழிவிட நெருக்க நீங்க மாதவ கிழவன் வந்தார். கங்கையே முதல ஆய கண்ணி ஈறு ஆன தீர்த்த மங்கள புனகம் 4 வாரியின் நீரும் பூரித்து அங்கியின் இணையற்கு ஏற்ற யாவையும் அமைத்து வீரசிங்க ஆசனமும் வைத்து சபன கிரவும் செய்தான்.
கங்கையே முதலவாக, கங்கா நதி முதலாக, கன்னி ஈரான், கன்னியாகுமரி ஈரான், கன்னிங்கிறது அதான் ஈரான தீர்த்த மங்கள புனலும், எல்லா தீர்த்தங்களிலும் இருந்த மங்கள நீரை, 4 வாரியின் நீரும் பூத்து, 4 கடல்களின் நீரை பூரித்து, பூரித்துன்னா அது கும்பங்களில் நிறைத்து வைத்து, பூரித்து அங்கியின் வினையில் கேற்ற யாவை, அங்கின்றது அக்னின்றதுடைய திரிவு, அக்னி காரியத்திற்காக ஏற்ற எல்லாவற்றையும் அமைத்து, வீர சிங்க ஆதனமும் வைத்து, வீர சிங்காசனத்தை கொண்டு வச்சுட்டான். அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏறி உட்காரதுக்கு முன்னாடி வீர சிங்க ஆதனமும் வைத்து செய்வன பிறகும் செய்தான். மற்ற காரியங்கள் எல்லாம் சடங்குகள். ஒண்ணு விளங்கல. 4 வாரியின் நீர் 7 கடல் நீர்னா அதான் நான் முடிச்சு வச்சிருக்கேன். எந்த நாளுன்னு, எந்த 4 திசையில இருக்கிற கடவுள்ங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். 4 திசைங்கிறது ஏதாவது அதுதானே சிந்தாமணியில 4 கடல் இருக்கா? 4 சமுத்திரம், 4 சமுத்திரக்கரையா? 4 சமுத்திரம் சொல்றாங்க. சதுசாகர பர்யந்தம் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பிரஷன் இருக்கா? இருக்கா? சதுசாகரம்னா என்ன? இல்ல இல்ல, இந்தியா நீங்க இப்படி வச்சு பார்க்கும்போது 4 கடல்கள் தெரியும். அது 3 தான் தெரியும். 3 தான் தெரியும். 4 கடல். அதே மாதிரி குமரியில 6 இருக்காது. தீர்த்தம் அப்படின்னா புனித நீர், அவ்வளவு. அது நதியுடைய நீரா தான் இருக்கணும். ஏன்னா இவர் குமரி யாரும் கொடுத்துருக்கோம். அதனால எனக்கு கங்கை பக்குவமணி ஆறு அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் கங்கையை கண்ணி கலந்து காதல் செய்ய ஆகியடையும். கங்கை ஆடிலேன் காவிரி ஆடிலேன் கொங்கு தன் குமரி துறை ஆடிடன். திருநாவுக்கரசர் தேவாரம் பாட்டுல கங்கையை கண்ணி கலந்து குமரியில இருக்கிற நீர் தீர்த்தம். தீர்த்தம் கடல் நீரே ஒரு தீர்த்தம் தான். கங்கையை கண்ணி கலந்தொரு காதல் செய்ய ஆகிடை, வீரர் இளங்கு புனாமல் வேறுள்ள தேசம் வந்தே மாதர். கணித நூல் உணர்ந்த மாந்த காலம் முந்து அடுத்தது என்ன, பிணியற நோற்று நின்ற பெரியவன் விரைவில் ஏகி மணிமுடி வேந்தன் தன்னை வெள்ளையின் கொணர்த்தி என்ன, பணிததை நின்ற காதல் சுமந்தன் பரிவின் சென்றான். கணித நூல் உணர்ந்த மாதர் ஜோதிட நூல் கற்ற 2 லைன்கள் கம்பல் சொல்லிட்டு போவாங்க. ராமன் அங்க இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு 50 பாட்டு இருக்கு. 50 பாட்டு இருக்கு. இல்ல நடந்து போனதெல்லாம் தெருவில் நடந்து போகும்போது பாக்குறது எல்லாம் இருக்கு. கணித நூல் உணர்ந்த மாந்தர் 80 வந்துட்டான். காலம் அடுத்தது 103 தான் கணக்கு. உரிய காலம் 130 103 காலம் அடுத்தது என்ன, நேரம் விட்டது என்று சொல்ல, பிணியற நோற்று நின்ற பெரியவன், பிணிகள் எல்லாம் நீங்குமாறு, பிணியற இரு வினையின் பந்தம் நீங்கும்படி தவம் செய்த வசிஷ்டன் விரைவினேகி, இவங்கிட்ட சொல்றான் சுமந்திரன், விரைவினேகி சீக்கிரம் போய் மணிமுடி வேந்தன் தன்னை வல்லையில் கொணர்த்தி பணிதலை நின்ற காதல் சுமந்திரன் பரிவிச் சென்றான். பணிதலை நின்ற அந்த முனிவருடைய பணியை சிரமேற்ற நின்ற காதல் சுமந்திரன், அன்பு கொண்ட சுமந்திரன் பரிவிச் சென்றான். முதல்ல இல்ல சுமந்திரன் ஏற்கனவே வந்திருக்கானே, பாலகாண்டத்துல இருந்தே பார்த்துட்டு அவன் இருக்கான்னு ஒருத்தன் தெரியும். பட் இதுதான் அவனுடைய மொமெண்ட். காவியத்துல அவனுடைய மொமெண்ட் இந்த கட்டம் தான். அதாவது நாம பாக்குறதெல்லாம் அவனை தேரோட்டியா பாக்குறோம். தேரோட்டி இல்ல, அமைச்சர்கள் ஒருத்தன், 7 அமைச்சர்கள் சுமந்திரன் ஒருத்தன். ஆனா தேரோட்டியாக வேலை செய்கிற ஒரு ராஜாவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்கவங்க தான் செய்யணும். அது என்னமோ டிரைவர் இல்லை. விண்தொடர் நிபந்த கோயில் வேந்தன் தன்னை கண்டிதன் வினவ கேட்டான், கைகயல் கோயில் நன்னி தொண்டைவாய் மடந்தை மாறின் சொல்ல மற்ற அவரும் சொல்ல பெண்டிரு கூற்று பண்ணால் தில்லை ஒரு பாட்டுல எவ்வளவு கவர்மெண்ட் அப்பா அப்பா அங்க போனா சொல்லு. விண்தொட நிபந்த கோயில் மெயின் அரண்மனை. விண்தொட நிபந்த கோயில் வேந்தர்தம் வேந்தன் தன்னை அரசனான தசரதன் கண்டிலன் பார்க்கல வினவ கேட்டான், கைகேயி கோயில் நன்னி
தசரதன் எங்க? ஓகே, அவன் கைகேயியுடைய அரண்மனையில இருக்கான். அங்க போயிட்டு கோவில் நடி தொண்டைவாய் மடந்தை மாறி சொல்ல. தொண்டைவாய் மடந்தை, தொண்டைவாய்னா தொண்டைக்கனி, கனி, கனி போன்ற கோவை கனி போன்ற வாய் கொண்ட அந்த மகனை சொல்ல, மற்ற அவரும் சொல்ல, அவர்கள் போய் சொல்ல, பெண்டிலில் கூற்றமன்னார், பெண்கள்ல யமன் போன்ற அந்த கையை பிள்ளையை கொணர்க என்றார். பிள்ளையை கொணர்க என்றார். இவன் எதுக்காக வந்திருக்கான்? சுமந்திரன் பிள்ளையை கூட்டு போறதுக்காக வந்திருக்கான். அவன் இது என்ன சொல்றான்? ராஜாவை கூட்டு போல, ராஜாவை கூட்டிட்டு போவாங்க. ராஜாவை கூட்டு போக வந்திருக்கான். அரசனுக்கு மணிமுடி வேந்தன் தானே வெள்ளையில் கொணர். ராஜாவை கூட்டு போக வந்திருக்கான். அவன் உடனே பிள்ளையை கொணர்க, பிள்ளையை கூட்டிட்டு வா. Just கூட்டிட்டு வா, அவ்வளவுதான். இல்ல இல்ல காரியம்லாம் சொல்லு. இது வந்து வால்மீகில என்ன ஆகும்னா இந்த உள்ள இருந்து பதிலே வராது. சுமந்திரன் வந்து நேரம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொல்லும்போது அப்பா உன்னுடைய வார்த்தையை மர்மத்துல பாயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தசரதன் மர்மங்கிறது நெஞ்சத்துல பாயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சொல்லும்போது போய் நீ அவளை கூண்டு வா. ராஜா ஒரு வார்த்தை சொன்னா நான் போயிடுறேன், நீ சொல்லி நான் போக மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதே முக்கியமானது கொண்டு வரல. அதெல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு போறான். பண்ணி வச்சிட்டாரு. அதெல்லாம் பைபாஸ் பண்ணி வச்சிட்டாரு. இனிமே தசரதன் வந்து இந்த இதுல இப்ப இந்த சீனுக்குள்ள தசரதன் கொண்டு வரவே இல்லை. எபிக்ல உள்ள சில முக்கியமான கட்டங்கள் எல்லாம் கம்பர் ரொம்ப பிரஷ் பண்ணி போயிட்டாரு. கம்பன்ல உள்ள என்னன்னாக்க இடைவெளி உள்ள காவியம் இல்லையா? இல்ல இல்ல அது என்னன்னாக்க சில சிக்கல்கள் நடுவுல சில சிக்கலான வாதங்கள்லாம் ஏற்படுது. அதுக்கெல்லாம் சிக்கலுக்கான அர்த்தமே இல்லை. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. நீ வந்து என்ன ஜெயில தூக்கி போடுறா, என்கிட்ட என் சத்தியம் அவனை கட்டுப்படுது, அதுவும் தந்தை சொல்லலாம். அப்ப பிதிர்வாக்கிய பரிபாலனா என்ன? அந்த அந்த சங்கடம் வரும் இல்ல. ஆனா இதுக்கு உண்மையான அர்த்தம் கைகேயிக்கு அவ கொடுத்த வார்த்தையை ஒரு காப்பாத்துறது தான். அதான் பிதிர்வாக்கியம். இல்ல, வால்மீகி காலத்தினுடைய சென்சிபிலிட்டி வேற. இவன் அதை காவியமாக்கும் போது சில சம்பவங்கள்லாம் அப்படியே தள்ளிட்டு அழகா கட் பண்ணி வந்துடுறோம். என்றனது என்ன கேட்டான். எழுந்த பேர் ஓதை புங்க பொன்தினி மாட வீதி பொறுக்கென நீங்கி புக்கான். தன் திருவுள்ளத்துள்ளே தன்னையே நினையும் மற்ற குன்று இவர் தோதினானை பொழுதொழுது வாய்ப்புதைத்து கூறும். என்றன இப்படி அவ சொன்னான். என்ன கேட்டான்? இப்படி அவ சொன்னதை கேட்டு எழுந்த பேர் உவகை பொங்க. ஓ சரியா, அவனையும் இங்க கூட்டிட்டு வர சொல்லிட்டு அவர் 2 பேரையும் ஒரு தடவை நல்லா பார்த்து ஏதோ ஆரத்தி காமிச்சுட்டு அனுப்பி வைக்க போறான் போல இருக்கு. அதுக்காக தான் கூட்டிட்டு வர சொல்றா அப்படின்னு வச்சுட்டு எழுந்த பேர் உவகை பொங்க பொன் திணி மாட வீதி குறுக்கென நீங்கி போனோம். உண்மையமான அந்த மாடங்களுடைய வீதியை கிடுகிடுன்னு கடந்து போய் தன் திரு உள்ளத்துள்ளே தன்னையே நினையும் மற்ற அக்குன்றிவர் தோழினானே. ஆஹா, தொழுது வாய் உதைத்து கூறும். அதாவது அங்க ராமன் வந்து ஸ்ரீமன் நாராயணன் நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருக்கான். தன் திரு உள்ளத்துள்ளே தன்னையே நினையும் மற்ற அக்குன்றிவர் தோழினானே. குன்று போன்ற தோழிகள் கொண்ட அவனை தொழுது வாய் புதைத்து கூறும். இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிறது நிஜமாயிடுச்சு. இன்னொன்று இந்த ஓகைக்கு வந்து வேடிக்கையா சொன்னேன். இந்த ஓகைக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லலாம். ஏன்னா அவரு முனிவர் வந்து அரசனை மட்டும்தான் அழைச்சிட்டு வர சொல்றாரு. மேபி அடுத்து வந்து ராமரை கூட்டிட்டு வர பொறுப்பு இன்னொருத்தருக்கு போயிடும் போது, இப்போ வந்து கைகை அவரை இங்க கூட்டிட்டு வர சொன்னோடனே 2 பேரையும் கூட்டு போற பொறுப்பு நமக்கே கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். இதான் இந்த கிளைமேக்ஸ் வளர்த்துட்டே போறது. சடங்குப்படி முதல்ல தசரதன் வரணும் போல இருக்கு. கொற்றவர் முனிவர் மற்றும் குவலயத்து உள்ளார் உன்னை பெற்றவன் தன்னை போல பெரும் பரிவு ஏற்று நின்றார். சிற்றவை தானும் ஆங்கிய கொணர்க என செப்பினாள். அப்பொன் தட மகுடம் சூட போதுதி விரைவின் என்றான். கொற்றவர் முனிவர் மற்றும் குவலயத்துள்ளார் உன்னை பெற்றவன் தன்னை போல பெரும் பரிவு ஏற்றி நின்றார். கொற்றவர்களும் முனிவர்களும் உலகத்தில் உள்ளவர்களும்
உன்னை பெற்றவனைப் போல மனத்திலே அன்பு ஊறி நிற்கிறார்கள். சிற்றவை தானும் உன்னுடைய சித்தி இருக்காளே அவளும் அங்கே கொணர்கன அவ வீட்டுக்கு கூட்டு வர சொல்லி செப்பினாள். ஒத்தட மகுடம் சூட போகுது, நீ வா 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 சீக்கிரம் வந்து மகுடம் சூடு, சீக்கிரம் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் இது இயல்பு நிகழ்ச்சி. நமக்கு வந்து அது முரண்தோட முதல் 2 வரி அன்பு, அடுத்த 2 வரி நாங்க அதுக்காக கூப்பிட்டுருக்கோம். அதாவது ஒரு பர்டிகுலர் சீன் பார்த்தா அதனுடைய முழு இதுவும் ஆடியன்ஸுக்கு தெரியும், கேரக்டருக்கு தெரியும். ரொம்ப அழகா இருக்குது. இப்போ சிற்றவை தானும் அங்கே கொணர்கன செப்பினால் அடுத்த வரியில ஒற்றட மகுடம் சூட போதுதி ஐயனும் அச்சொல் கேளா 1000 மௌனியானை கைதொழுது அரச வெள்ளம் கடலென தொடர்ந்து சுற்ற தெய்வ கீதங்கள் பாட தேவரும் மகிழ்ந்து வாழ்த்த தையலாறு இறைத்து நோக்க தாரணி தேரில் சென்றார். ஐயனும் அச்சொல் கேளா, சுமந்திரன் சொன்ன அந்த சொல்லை கேட்டு 1000 மௌலியானை திருமாலை 1000 மகுடங்களை தூக்கிய திருமாலை கைதொழுது அரச வெள்ளம் சுத்தி வர கடல் என அரசர்களுடைய வெள்ளம் தன்னை சுற்றி வர தெய்வ கீதங்கள் தேவர்கள் மகிழ்ந்து வாழ்த்த தெய்வ கீதங்களை பாடி தேவர்கள் வாழ்த்த தையலார் இறைத்து நோக்க பெண்கள் எல்லாம் கழித்து இறைத்து இறைந்து கொண்டு இறைந்து நோக்க இறைத்து நோக்க இறைந்து நோக்க நல்லா இருக்கு. என்ன அவர்களா ஒலியோடு எல்லாரும் ஒருத்தர் தள்ளின்னு ஓடி வராங்க. நோக்க தாரணி தேரில் சென்றார், மாலைகள் சூடிய தேரில் சென்றார். திருமணி மகுடம் சூட சேவகன் செல்கின்றான் என்று ஒருவரின் ஒருவர் முந்த காதலோடு ஓகை முந்த இரு கையும் இறைந்து மொய்த்தனர். இன்னுயிர் யாருக்கும் ஒன்றாய் பொறு அரு தேரில் செல்ல புறத்திடை கண்டார் போல்வார். திருமணி மகுடம் சூட சேவகன் செல்கின்றான் என்று, மகுடம் சூடுவதற்காக வீரன் செல்கின்றான் என்று ஒருவரின் ஒருவர் முந்தி ஒருத்தர் முந்தி ஓடுறாங்க. காதலோடு உவகை உந்த இருகையும் இறைத்து 2 பக்கத்திலையும் இறைத்து மொய்த்தார். சத்தத்தோடு வந்து மொய்த்தார்கள். யார்? அரச குலத்தார் மொய்த்தனர். என்னன்னா யாருக்கும் உயிரை எல்லாருக்கும் ஒரே உயிராக இருக்கின்ற அது வெளியே போற உயிர் உள்ளதானே இருக்கணும். அந்த உயிர் தேரேறி போவதை கண்ணுனால் பார்த்துக்கிறாங்க. போறது மட்டும் இல்ல, அவங்களே பாக்குறாங்க. அப்படி ஒரு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். அவுட் ஆஃப் பாடி இருகையும் ஒரே நேரத்துல அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். மொய்த்தார் இன்னுயிர் யாருக்கும் ஒன்றாய் ஒருவரும் தேரில் செல்ல, இன்னுயிர் யாருக்கும் ஒன்றாய் ஒருவரும் தேரில் செல்ல புறத்திடை கண்டார். வெளியில பார்க்க துண்டனும் சொல்லால் சொல்ல சுடர்முடி துறந்து தூய மண்ணெனும் திருவை நீங்கி வழிகொள்ளா முன்னம் வள்ளல் பண்ணெனும் சொல்லினார்தம் தோளினும் பனைத்த வேயும் கண்ணெனும் கால வேலும் விடை நெடுங்கானும் குக்கான். துண்ணெனும் சொல்லாள் சொல்ல சுடர்முடி துறந்து தூய மண்ணெனும் திருவை நீங்கி வழிகொள்ளா முன்னம் வள்ளல் பண்ணெனும் சொல்லினார்தம் தோள் எனும் பனைத்த வேயும் கண் எனும் கால வேலும் மிடை நெடும் காணம் புக்கான். பெண்கள் கூட்டத்துக்குள்ள இப்ப நுழைறான். அதுவே ஒரு காடு மாதிரி என்ன அவ கைகேயி நீ காட்டுக்கு போன்னு சொல்லல. இன்னும் அதுக்கு முன்னால பெண்களுடைய தோள்களான மூங்கில்கள் நிறைந்த வேல்களும் நிறைந்த காட்டுக்குள்ள ஒரு போயாச்சு. அது தெரு வழியா போகும்போது பெண்கள் மனசுல இப்பவே காணும் போயிட்டான். சுண்ணமும் மலரும் சாந்தும் கனகமும் தூவ வந்து வண்ணமேகலையும் நானும் மலைகளும் தூவுவாரும் புன்முற அனங்கன் வாழி புழைத்த தம் புனர் மென் கொங்கை கண்முற பொடிந்த காமவெம் புனல் கழுவுவாரும். சுண்ணமும் மலரும் சாந்தும் கனகமும் தூவுவார்.
சுண்ணப்பொடிகளையும் மலரையும் சந்தனத்தையும் பொன்னையும் தூவுவார்கள். வண்ண மேகலையும் நானும் வளைகளும் சிந்துவார்கள். அவர்களுடைய மேகலையையும் நாணத்தையும் வளைகளையும் நழுவ விடுவார்களும். புன்னுர அனங்கன் வாழி புழைத்த தம் புனர் மென் கொங்கை கண்ணுறப் பொழிந்த காமவன் வெம்புனர் கழுவுவார். தங்களுடைய மார்பகங்களிலே தைத்த அனங்கனுடைய மன்மதனுடைய பானங்கள் ஏற்படுத்திய புண்கள் கழுவுவதைப் போல கண்ணிலிருந்து பொங்குகின்ற ஆனந்த கண்ணீரானது நழுவார். இந்த ஒரு பாட்டு மட்டும் இது வந்து இந்த மேகலைக்கும் வளைக்கும் நடுவுல இந்த நாடை வந்து நைஸா அப்படி நுழைச்சு. ஆமா, நான் நுழைந்த நான் போச்சுனா தானே பாக்கி எல்லாம் போகும்.